என்னம்மா வேணும்? இந்தாங்கண்ணா. மேடம் பார்க்க வந்துருக்கீங்களா? ஆ அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல, ஒரு அம்மா போய் பார்க்க சொன்னாங்க. உங்க பேருமா? தமிழரசி. சரி இருங்கம்மா, ஃபோன் பண்ணி கேட்குறேன். இட்லிக்காரம்மா அனுப்புனாங்கன்னு சொல்லுங்க. சரிம்மா. சரிம்மா, வர சொல்றாங்க. நீங்க உள்ள போங்க. இவ்ளோ பெரிய ஆளுங்கெல்லாம் இட்லிக்காரம்மாக்கு தெரிஞ்சிருக்கே. தமிழ் தமிழ் இட்லிக்காரம்மா, நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியா? இட்லிக்காரம்மா, நீங்க சொன்னீங்கன்னு சொன்னதுமே என்ன உள்ள விட்டுட்டாங்க. இவ்ளோ பெரிய ஆளுங்கெல்லாம் உங்களுக்கு கஸ்டமரா? வீடே அரண்மனை மாதிரி இருக்கு இட்லிக்காரம்மா. எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் வயிறு இருக்குல்ல தமிழ். ரொம்ப பெரிய வீடு இட்லிக்காரம்மா. இங்க எனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழ், உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீ போய் பாரு. சரிங்க இட்லிக்காரம்மா. நீங்க உள்ள போங்க மேடம். தமிழ், என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? ஷாக் ஆயிட்டியா? இட்லிக்காரம்மா, எஸ், உன்னை விட தேவை அதிகமாயிருந்த இன்னொரு பொண்ணுக்கு வேலையை விட்டு கொடுத்த அந்த நியாயம் பிடிச்சிருந்தது. விக்கவே விக்காதன்னு முடிவு பண்ண இட்லிய 1 மணி நேரத்துல வித்து காட்டின. அங்க உன்னோட சாமர்த்தியம் பிடிச்சிருந்தது. இந்த வேலைக்கு நீ முழுக்க முழுக்க தகுதியானவ தமிழ். சொல்ல போனா இந்த வேலைய உன் அளவுக்கு நல்லபடியா வேற யாராலையும் செய்ய முடியும்னு எனக்கு தோணல. இட்லிக்கார மேடம், அது தமிழ், எல்லாருக்கும் நான் ஜனா மேடம், ஜனாம்மா. ஆனா நீ மட்டும்தான் என்ன இட்லிக்காரம்மாவா பார்த்த. உன்னோட அந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வேலை என்னோடவே இருக்கிற வேலை, என்னோட செக்ரட்டரி போஸ்ட். என்னோட ஆபீஸ், வீடுன்னு என்னோட எல்லா பொறுப்புகளையும் இனிமே ஏன் கூட இருந்து நீ செய்ய போற. என்ன தமிழ், ஓகே தானே? நீ முடியாதுன்னு சொல்லிட்டா திரும்ப இந்த இட்லிக்காரம்மா சோகமா இட்லி விக்க தெருவுக்கு தான் போகணும். அதெல்லாம் வேண்டாம், நான் வரேன். அப்பா, நீ ஒத்துக்கவியோ மாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்த. தேங்க்யூ. இனிமே என்ன ஜனாமான்னு கூப்பிடு. சரிங்க ஜனாமா. முத்து, அம்மா வந்துட்டம்மா. இவங்க பேரு முத்தம்மா. என் கூட ரொம்ப வருஷமா இருக்காங்க. என்னோட சுகம், துக்கம், கஷ்டம், வளர்ச்சின்னு எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. ஊருக்கே நான் சாப்பாடு போட்டாலும் எனக்கு சாப்பாடு போடுறது இவங்க தான்.
முத்து, நான் எல்லாரையும் வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்கம்மா. சரி, என்ன சாப்பிடுற? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா? இல்ல, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். அத்தை. ஆ? தமிழ், இவங்க என்னோட மருமக மீனா. வணக்கம். ஆ, இவரு மீனாவோட அண்ணன் கணேசன். அவங்க அவரோட மனைவி அமுதா. வணக்கம். இது என்னோட பேத்தி வர்ஷினி. ஹாய். இவ வெண்பா, இவங்களோட பொண்ணு. ஹாய். இவங்க தான் என்னோட குடும்பம். இன்னொருத்தர் இருக்கா, என் பேரன் சிபி.